ஹை buddies, டாக் சீசன் 3 எபிசோட் 8. ஸோ ஃபைனல் எபிசோட் பார்த்து முடிச்சோடனே நிறைய பேருக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகியிருந்திருப்பீங்க. சில பேர் அழுவும் செஞ்சுருப்பீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு எப்படி சஸ்பென்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ டுவர்ட்ஸ் எண்டிங்கில் எல்லா நாட்டும் அவிழ்த்து ஒரு அந்த டார்க்குக்கு ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும்போது மனசில் எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். ஆல்சோ என்ன ஒரு பிரில்லியண்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க டிவி சீரிஸ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஓவரால் டார்க் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் போன எபிசோட எண்டிங்கில் கிளாடியா பாட்டி ஹலோ ஜோனஸ்ன்னு சொல்லி ஆடமை மீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ சி ஸ்டார்ட்ஸ் டெல்லிங் த ஸ்டோரி, அதாவது என்னெல்லாம் நடந்திருக்கு, நம்ம எவ்வளோ நாள் பார்த்த உலகம்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கிளாடியா பாட்டி தான் க்ளூ கொடுக்குறா. அதாவது சீசன் 1 and 2 நம்ம பார்த்தது ஆடமோட வேர்ல்டு, அதே மாதிரி சீசன் 3 ஈவோட உலகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஆடமும் நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது இந்த ஆடமோட உலகத்திலேருந்து போற ஜோனஸ் அண்ட் ஆல்ட்ரேட் உலகத்தில் இருக்கிற மார்த்தா ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் இது எல்லாத்துக்குமே ஆரிஜின். அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் எண்ட் த லூப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆல்சோ ஈவை பொறுத்த வரைக்கும் லூப்பை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா மார்த்தா மஸ்ட் கிவ் பர்த் டு அந்த குழந்தை பிறக்கணும், ஆரிஜின் உருவாகணும், அதுக்கப்புறம் மார்த்தா ஈவா மாறணும், இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம கிளாடியா பற்றி என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டியூவாலிட்டினால ஷேப் ஆனது, அதாவது லைட்டு டார்க்கு, அதை மாதிரி ஆடம் ஈவு. ஸோ இந்த மாதிரி ரெண்டா பார்த்துட்டு இருக்கோம். பட் உலகத்தில் தேர்ட் டைமென்ஷன்ல பாருங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கான்செப்ட், அதுதான் ஆரிஜின். இந்த எல்லாத்துக்குமே ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடமோட உலகமும் கிடையாது, ஈவோட உலகமும் கிடையாது. இது ரெண்டும் இல்லாத ஒரிஜினலாகவே ஒரு உலகம் இருந்திருக்கு. அதில் ஏற்பட்ட சில ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால பிறந்தது தான் இந்த ஆடமோட உலகம் அண்ட் ஈவோட உலகம் அப்படின்னு நம்ம கிளாடியா பாட்டி சொல்லும் போது சீரியஸ்லி வேற லெவல். பிகாஸ் இதுக்கெல்லாம் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டேனஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃபெயில் ஆனதுனால பிறந்த ரெண்டு உலகம் தான் இது, ஸ்பிளிட்டான உலகங்கள். அதாவது டேனஸோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவான் பார்த்தீங்களா. ஸோ அந்த சோகத்திலே மூழ்கி கிடப்பாரு. அவங்கள திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அதாவது திருப்பினா இவர் இன்னொரு உலகம் இருக்கிற பாசிபிலிட்டி இருந்தால் பாஸ்ட்ல போய் அதை நடக்கிறத தடுத்துடலாமே, வி கேன் பிரிங் தம் பேக் ஃப்ரம் த டெத் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அந்த டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸே பண்ணுவார். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பண்றதுனால ஹி வில் டெஸ்ட்ராய் ஹிஸ் வேர்ல்ட் அண்ட் கிரியேட் டூ வேர்ல்ட்ஸ், ரெண்டு புது உலகங்கள், ஆடம் அண்ட் ஈவன்ற உலகங்களை. ஸோ அப்பதான் கிளாடியா சொல்லுவா, நான் இவ்வளோ நாளாக 33 வருஷமா நான் இதில் எங்கே லூப் ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தேடி அலைஞ்சேன். ஆல்சோ ரெஜினாவை காப்பாற்றுறது தான் அவரோட குறிக்கோளாக இருந்துச்சு. ரெஜினா இந்த ரெண்டு உலகத்துலையுமே இறந்து போகிறார். ரெஜினா சாவாமல் இருக்கிற உலகம் எதாவது இருக்கா அப்படின்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கிளாடியா பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்போக்லிப்ஸ் நடக்கிற டைமில் டைம் நிற்கும், ஸ்டாப் ஆயிரும். அந்த டைம்ல தான் வி கேன் சேஞ்ச் அந்த காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கிளாடியா பற்றி சொல்லுவா. ஆல்சோ அஸ் எ ஹோல் நம்ம ஜோனஸ் அண்ட் மார்த்தா, ஆடம் ஈவ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு ஹோல் பார்ட். அதனால இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரிஜினல் உலகத்துக்குள்ள போனாதான் எங்க ஆரிஜின் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம டேனஸ் அந்த டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்றதுனால. அவர் ஏன் பண்ணாரு, அந்த கார் ஆக்சிடென்ட்னால அவங்க பையன் இறந்து போனனால. ஸோ அந்த பையனை அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண விடாம தடுத்துட்டோம் அப்படின்னா வி வில் ஸ்டாப் எவ்ரி திங். இந்த உலகம் பிறக்காது. ஆடம் ஈவ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க, வுட் நெவர் ஹேவ் எக்ஸிஸ்டட் அப்படின்னு சொல்லும் போது என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்ல இருக்கும். அப்போ சொல்லிடுவா ஆடம் கிட்ட ஸோ நீ அப்பதான் இன்னொரு கான்செப்ட் புரியுது. அதாவது இது வரைக்கும் நான் ரெண்டு டைம்லைன் பார்த்தோம். ஒன்று ஜோனஸ் மார்த்தா காப்பாற்றிட்டு கூட்டிட்டு போய் மார்த்தா உலகத்தில் போட்டு தள்ளுவா. இன்னொன்று அந்த ஜோனஸை கூப்பிட்றதுக்கு மார்த்தா வரதுக்கு முன்னாடியே அந்த மார்த்தாவை பாட்டோஸ் கூட்டிட்டு அங்கே ஆல்டர்னேட் உலகத்துக்கு மார்த்தாவோட உலகத்துக்கு போயிடுவான் இல்லையா. ஸோ இன்னொரு டைம்ல இதான் எண்டிங் லூப். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் வரான். அஸ் டோல்ட் பை கிளாடியா பாட்டி, ஆடம் ஜோனஸோட வீட்டுக்கு வரான். ஸோ அப்போ மார்த்தா ஷூட் பண்ணி கீழே இறந்து கிடப்பா இல்லையா. ஸோ திருப்பி ஆடம் வரதை பார்த்தோன்னா, என்னடா இப்போதான் சுட்டுட்டு போனா வரானேன்ற ஷாக்ல ஜோனஸ் இருப்பான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆடம் பேசுறது கேட்கும்போது நமக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. இது வரைக்கும் ஆடம் வரதை பார்க்கும்போது யாரா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அவன் கன்வின்ஸ் பண்ணுற விதம் சூப்பராக இருக்கும். அதாவது ஜோனஸை பார்த்து சொல்லுவான், நீ என்ன மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, நம்மளோட லாஸ்ட் ஹோப் இதுதான், அந்த ஒரிஜினல் உலகத்துக்கு போய் நீ இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த டைம் மிஷினை கொடுத்து அவனை அந்த ஆல்டர்னேட் உலகத்துக்கு மார்த்தா உலகத்துக்கு அனுப்பி வைப்பான். எப்போ அப்படின்னா, நம்ம பிரான்சிஸ்கா அண்ட் மேக்னஸ் அந்த இடத்துல நம்ம மார்த்தாவை கூட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்க ஜோனஸை காப்பாற்ற வரதுக்கு. அப்படி அவங்க காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஜோனஸ் அந்த மார்த்தாவை கூட்டிட்டு வந்துடும். இதான் பிளான் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆடம் சொல்றதை நம்பினதுக்கப்புறம் ஜோனஸ் டைம் டிராவல் பண்ணி ஆல்ட்ரேட் உலகத்தில் இருக்க மார்த்தாவை பார்க்க வருவான். அப்போ மார்த்தா அண்ட் பாட்டோ சைக்கிள் இருப்பாங்க. பிரான்சிஸ்கா மேக்னஸ் அந்த மார்த்தாவை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இவன் ஃபாஸ்ட்டாக மார்த்தாவை தூக்கிட்டு போகிற சீன் சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா தே வில் பி இந்த ஒரிஜினல் வேர்ல்டு, அதாவது எது கிரியேட் ஆச்சோ அந்த உலகத்தில் இருக்கிற கேவுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசேஜே கிரியேட் ஆயிருக்காது. பிகாஸ் 1986 டேனஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் அந்த பேசேஜே கிரியேட் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான்.
ஸோ அந்த சீனில் வந்து டேனஸோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து டேனஸ் மேலே அவங்க பையன் வந்து ரொம்ப கடுப்பாக இருப்பான். பிகாஸ் ஆல்வேஸ் வந்து பிளாக் ஹோல்ஸ், டைம் ட்ராவல் இதை பற்றியே வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பையன் என்னை வந்து ஒரு மனுஷனா மதிக்காமல், ஒரு லவ்வை செலுத்தாமல், சும்மா எப்போ பார்த்தாலும் சயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டை விட்டு கிளம்புறான். ஸோ அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்களுக்குள்ள எப்படி சண்டை வருது, அவன் எப்படி பிரிஞ்சு போகிறான். ஸோ அவன் ஒய்ஃப் அண்ட் குழந்தைய தூக்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அந்த சீனில் தான் வந்து கார் ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் வந்து டேனஸ் வந்து அவங்கள ஃப்ரம் டெத் வந்து திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக டைம் ட்ராவல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைம் ட்ராவல் பேசேஜ் ஓப்பன் ஆகும்போது டைம் வந்து ஸ்டாப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாவது மார்த்தா அண்ட் ஜோனஸ் வில் சி அவங்களோட ஆப்போசிட் உலகத்தை பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஜோனஸ் வந்து மார்த்தாவோட சின்ன வயசுல அவள் கப்போர்டை தரத்து பார்க்கும்போது நம்ம ஜோனஸ் நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து ஹி லுக்ஸ் சேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு பார்க்குற நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். பிகாஸ் ஜோனஸோட கேரக்டர் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு சோகமான மனுஷனாக தான் பார்த்துருக்கோம். ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் இருப்பான். ஸோ அதே மாதிரி நம்ம மார்த்தா பார்க்குற உலகம் பார்த்தோம் அப்படின்னா ஜோனஸோட வேர்ல்டில் இருக்கிற ஜோனஸ் சின்ன வயசுல அந்த கப்போர்டை திறந்து பார்ப்பான். ஸோ அந்த கனெக்ட் சூப்பராக எடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் உலகத்துக்குள்ள போகிறதுக்கான பேசேஜ் கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து ஜோனஸ் வந்து எந்த டைம் பீரியட் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் மெஷின் யூஸ் பண்ணி போவாங்க. ஸோ எந்த எக்ஸாக்டாக அவங்க காரில் போவாங்க பார்த்தீங்கன்னா நைட் வந்து செம்ம ரைனிங்காக இருக்கும், இருட்டாக இருக்கும். இவங்க திடீர்னு அந்த இடத்துல அப்பியர் ஆனோடனே அந்த கார் வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி டர்ன் பண்ணுவான். உடனே பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இங்கேருந்து போகிற மார்த்தா ஜோனஸ் தான் வந்து அவங்களோட சாவுக்கு காரணமாயிடுறாங்களா, இவங்க தான் லூப்பை ரிப்பீட் பண்ணுற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொதப்பாமல் டீசெண்டாக அதெல்லாம் இல்லை, வி ஆல் வில் பி ஃபுல்ட். அந்த சீனில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏமாந்து தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட வந்து க்ளீனாக பேசுவாங்க. அதாவது நீ வந்து இப்போ வந்து பிரிட்ஜ் வேலை செய்யலை அதனால போயிருங்க. ஆல்சோ வந்து டேனஸ் வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக அவனை டச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவன் கார் பயணத்தை மேற்கொள்ள மாட்டான். அந்த பிரிட்ஜ் ஆக்சிடென்ட் நடக்காது, திருப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குற நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவன் வந்து டிராவல் பண்ணி போகல அப்படின்னா அப்போ வந்து டைம் டிராவல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம டேனஸ் பண்ண மாட்டான். அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம ஜோனாஸ் அண்ட் மார்த்தா வில் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மேட்டர் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். இது வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் லைனில் போய் இந்த சேஞ்சஸை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டைம் டிராவல் அந்த டிவைஸ் பேசேஜ்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் அந்த டைம் லைனில் யூஸ் பண்ணி இந்த டைமுக்கு அவங்க வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறாங்க. இது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜோனஸ் அண்ட் மார்த்தா, இது வந்து இந்த உலகத்தில் ஜோனஸாக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஆல்டர்னேட் உலகத்தை சேர்ந்த மார்த்தாவாக இருந்தாலும் சரி, இந்த ஜோனஸ் மார்த்தா அப்படிங்கிறவங்களோட லவ் வந்து சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. கடைசி சேரவே மாட்டாங்க, இவங்க 2 பேர் கிளிச் இன் த மேட்ரிக்ஸ், தே நெவர் எக்ஸிஸ்ட் இன் ரியல் அப்படிங்கிற மேட்ரிக் தெரிஞ்சாலும் ஸோ அவன் வந்து யூ அண்ட் ஐ ஆர் பர்ஃபெக்ட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லும்போது சீரியஸ்லி ஹார்ட் டச்சிங் சூப்பராக இருக்கும் அந்த சீன். ஆல்சோ பேரலி வந்து நம்ம ஆடமும் ஈவை மீட் பண்ண போவான். ஸோ அந்த லூப் படி எப்போவுமே வந்து ஆடம் வந்து ஈவை வந்து ஷூட் பண்ணிடுவான் போல. அப்போ வந்து ஈவ் எப்பவுமே செத்து போயிடுவா. இதான் வந்து லூப்பில் நடக்கும். பட் இந்த டைம் வந்து கிளாடியா வந்து கிளியர் கட்டாக சொன்னனால கன்னில் புல்லட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ ஈவ் சாக்காக என்ன எப்பவுமே வந்து சுடும்போது நான் செத்துருவேனே அதான லூப்பு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க 2 பேர் ஹக் பண்ணுவாங்க. ஸோ ஆடம், ஈவ், ஜோனஸ், மார்த்தா தே வில் ஸ்டே இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர். பிகாஸ் அந்த கேரக்டர்ஸை வச்சு தான் வந்து அவங்க 2 பேரும் தான் வந்து சீசன் 1, 2 வந்து ஆடமோட உலகம், சீசன் 3 வந்து ஈவோட உலகம். பட் தே நெவர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது கிளியராக சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆல்சோ இதில் மைண்ட் ப்ளோயிங் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம டேனஸோட கிரியேஷனால உருவானது தான் வந்து இந்த வேர்ல்டு. அதாவது அது ஃபெயில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் அவர் கிரியேட் பண்ணது தான் ஆடம் அண்ட் ஈவ் உலகம். அவரோட கிரியேஷனே வந்து அவரை காப்பாற்றுது. அதாவது அவர் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, அது சொல்லும் போதே வந்து எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் அவர் ஆசைப்பட்டது அவரோட பையனை வந்து டெத்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பட் ஃபெயில் ஆகி இவங்க 2 பேர் பிறந்தாங்க. பட் பிகாஸ் ஆஃப் கிளாடியா ஃபைண்டிங் த லூப் ஹோல், அந்த லூப் ஹோல்லாம் கிளாடியா கண்டுபிடிச்சதுனால அவங்களோட கிரியேஷன்ஸான ஆடம் அண்ட் ஈவே வந்து திருப்பி இந்த உலகத்துக்குள்ள வந்து அவங்களை ஆக்சிடென்ட் பண்ண விடாம அந்த டேனஸ் கிட்டே சேர்த்துறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் இந்த லவ் கான்செப்ட், இந்த கனெக்ட் வந்து சீரியஸ்லி வந்து மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் ஃபன் பார்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உல்ரிச் வந்து ஹெல்கேவை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் பார்த்தீங்களா. அவன் வந்து 1986 டைம் லைனில் இருக்கிற, அதாவது இதெல்லாமே வந்து ஆல்டர்னேட் மார்த்தா உலகத்தில் நடக்கிற ஹெல்கே. அவனுக்கு வந்து கண்ணு தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. பட் அது ஆகலை. ஏன்னா அந்த சீன் இதுதான். இப்போ தான் வந்து கல் எடுத்து அடிக்கிறான் உல்ரிச், அந்த ஹெல்கேவோட கண்ணை டேமேஜ் பண்ணுறான். பட் அந்த ஹெல்கே உயிர் பழச்சாதான் அந்த தாத்தா ஹெல்கே உயிரோடு இருக்க முடியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் டிராவல் பண்ணி வந்து அந்த தாத்தா ஹெல்கே தான் வந்து உல்ரிச்சை போட்டு தள்ளிடுறான். ஸோ உல்ரிச் வந்து ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் உலகத்தை சேர்ந்த மார்த்தாவுக்கும் நம்ம ஆடம் உலகத்தை சேர்ந்த ஜோனஸுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அந்த 3 மர்ம மனிதர்கள் அப்படிங்கிறது கிளியர் கட்டாவே தெரியுது. அவங்க 3 பேரும் அந்த ஹக் பண்ணுற சீன் எல்லாமே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம கிளாடியா ட்ராண்டே மீட் பண்ணுற சீனில் தான் தெரியுது
ட்ராண்டேக்கும் கிளாடியோக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால பிறந்த குழந்தை ரெஜினா கிடையாது. ஸோ அப்போ யாரு அப்படிங்கிறத வந்து ஒரிஜினல் உலகத்தை காட்டும் போது சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த ட்ராண்டேட்ட தான் வந்து நம்ம ரெஜினாவை கருணை கொலை பண்றதுக்காக கிளாடியா சொல்லி அனுப்பியிருக்கா அப்படிங்கிறதும் தெரியுது. பிகாஸ் அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, சி ஆஸ்க் மீ டு டூ தட். ஸோ அந்த சீனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம பார்டோஸ் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வருவோம் பார்த்தீங்களா, ஒரு ஆல்டர்னேட் மார்த்தாவை, அதாவது ஜோனஸ் அப்போக்லிப்ஸ்க்கு முன்னாடி காப்பாற்ற போகிற மார்த்தாவை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வருவோம்ல, அந்த மார்த்தா தான் சூட்ஸ் ஜோனஸ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நம்ம வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த சீனா என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லைன் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த டைனிங் டேபிள் சீன், அது வந்து ஒரிஜினல் உலகத்தில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதில் எதுக்கு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் இருக்காங்க, ஏன் மற்றவங்க அந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ரீசனை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மனிதர்களை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹேனா, அந்த வந்து ஹேனாவோட பேரா நம்ம ஓலரை காட்டுவாங்க. ஸோ அவங்க 2 பேர் பேர் கனெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆடமோட உலகத்தில் வந்து கிளாஸன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வரும்போது ஓலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹேனா ரொம்ப அழகு சார், அவன் நினச்சிருந்தா யாரை வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் பார்த்தீங்களா. ஸோ அந்த கனெக்ட்லேயே நமக்கு புரியுது. ஸோ ஓலர் வந்து ஹேனா மேலே ஒரு கண்ணா இருந்திருக்கான். அவங்க 2 பேர் இந்த உலகத்தில் பேர், அந்த ஹேனா வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து நம்ம ரெஜினாவோட ஃபாதர் வந்து நம்ம ட்ராண்டே நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது ட்ராண்டேக்கும் கிளாடியோக்கும் நடந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால பிறந்தவ தான் நம்ம ரெஜினா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. பட் ஒரு போட்டோ வச்சிருந்திருப்பாங்க. அந்த போட்டோல வந்து ரெஜினா, கிளாடியா அண்ட் கிளாடியோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம பெர்ன் டாப்லர் அப்படிங்கிறத கிளியர் கட்டா ஓப்பன் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து பீட்டர் வந்து பென்னின்ற ஒரு ப்ராஸ்டியூட் கூட வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு பேராக தான் இருக்காங்க. அண்ட் கேத்ரினா இருக்கா. அதே மாதிரி ஓலரோட கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துலையும் வந்து அது ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் விஷயமா விட்டுட்டாங்க. அது வந்து ஓலர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் போயிடும், இடி மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் சார்லட் ஏன் இல்லை, மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஏன் இல்லை அப்படின்னா, இந்த ஒரிஜினல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யார் அந்த டைம் டிராவல் மூலமாக கிரியேட் ஆகாதவங்களோ அவங்க மட்டும் தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெர்ன் டாப்லர் எப்படி ரெஜினாக்கு ரிலேட்டட் அப்படிங்கிறது நம்ம சின்னதாக ஒரு கெஸ் பண்ணலாம். அதாவது ரெஜினா வந்து ஆடம் உலகத்தில் ஒரு மேன்சனை ஓன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஹோட்டல் வச்சிருப்பா. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் வருவான். அந்த ஹோட்டல் தான் வந்து நம்ம பெர்ன் டாப்லரோட வீடு, அதை தான் வந்து அந்த ஹோட்டலாக மாறும். அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த நியூக்ளியர் பவர் பிளான்டோட ஓனர் அலெக்சாண்டர், அவனும் வந்து ரெஜினாவோட ஹஸ்பண்ட். ஸோ கிளாடியாவுக்கு பிறந்த பொண்ணு அண்ட் கிளாடியாவோட மருமகன், இவங்களுக்கு எப்படி அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் போச்சு அண்ட் நம்ம பெர்ன் டாப்லரோட வீடு போச்சு அப்படிங்கிற கனெக்ட் யோசிச்சாலே, ஸோ பெர்ன் டாப்லர் இஸ் சம்வாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரெஜினா அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். பட் அந்த ட்விஸ்ட்டை வந்து எபிசோட் 8 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரிஜினல் உலகத்தில் காட்டியிருக்காங்க. அது சீரியஸ்லி சூப்பர். அண்ட் வந்து ஓலரோட கண்ணு, அவனுக்கு ஏன் கண்ணு எப்படி ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ நாளாவே தெரியல. அண்ட் அந்த எபிசோட்லையும் கேட்கும்போது அவன் ஆன்சர் சொல்ல வரும்போது கரெக்டாக கரண்ட் போயிடும் அண்ட் இடி மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம ஹேனாக்கு ஒரு தேஜாவு வரும். ஸோ அது வந்து அவளுக்கு சப்கான்சியஸாக நடந்ததா, அது வந்து டைரக்டர் வந்து ஓப்பனாக விட்டாங்க. அதை வந்து நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே லீவ் பண்ணுங்கள். பட் ஷீ இஸ் கோயிங் டு நேம் த சைல்ட் அஸ் ஜோனஸ். ஸோ ஓவரால் வந்து டார்க் ஃபுல்லி கம்ப்ளீட்லி வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. டைரக்டர் வந்து எப்படி இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா சீசன் 1, 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. சீசன் 3 வேற ஒரு உலகத்தை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஆடம்ஸ் வேர்ல்டு, ஈவ்ஸ் வேர்ல்டு அண்ட் ஆக்சுவல் உலகம். பட் ஆனால் ஆக்சுவல் உலகம் தான் வந்து ஒரிஜினல், அங்கே ஸ்பிளிட் ஆனதா இது 2. அது எவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து எபிசோட் 6, 7, 8 வந்து கம்ப்ளீட்லி பிரில்லியன்ட் அண்ட் மைண்ட் ப்ளோயிங். ஸோ தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். டார்க் டேரக்டர்ஸ் வந்து சீரியஸ்லி வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த ரைட்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐ ஹோப் நம்ம எல்லாருமே வந்து டார்க் என்ஜாய் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்தையுமே வந்து நான் டீல் பண்ணுற மக்களே. ஸோ அஸ் ஆஃப் நவ் டார்க் ஹேஸ் லெஃப்ட் மீ எமோஷனலி ஸ்பீச்லெஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சில விஷயங்கள் அது பார்த்து முடிச்ச உடனே ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் பார்த்தீங்களா, அது ஏற்படுத்தின காம்ப்ளெக்சிட்டி வேற லெவல். நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள், நம்மளை வந்து நிறைய விதமாக யோசிக்க வச்சது. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த ஜோனஸ் அண்ட் மார்த்தா கண்டிப்பாக அவங்க கால் தடத்தை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஸோ டார்க் ரிலேட்டடான டவுட் டிஸ்கஷன் வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த 3 சீசனும் பார்த்த நீங்கள், அதாவது உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் என்ன அண்ட் இந்த டார்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்ன, உங்களோட மோஸ்ட் ஹேட்டட் மூமெண்ட் என்ன, இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோஸ் கமெண்ட்ஸில் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ நன்றி வணக்கம் மக்களே, நன்றி.